வைத்திய சார், மற்றொரு கேள்வி. நீங்கள் தேர்தல் அந்த அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கிறீர்கள். இப்போது நடந்து வரக்கூடிய இந்த 2 ஆண்டு கால திமுக ஆட்சியை பொறுத்தவரை இந்த 2 ஆண்டுகளில் மக்களுக்கு மற்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன சார்? நிச்சயமாக 2.5 வருட காலம் சற்றேறக்குரிய 3 வருடத்தை தொட இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அவர்கள் 520 வாக்குறுதிகளை வழங்கினார்கள், அவற்றை மறந்து விட்டார்கள். அந்த 520 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முழுமையாக எவற்றையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்வோம், முதல் கையெழுத்து என்று சொன்னவர்கள் தொடர்ந்து இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொல்ல போகிறார்கள், அடுத்த பொய்யை எப்படி அவிழ்க்க போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியைத்தான் மக்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையான பல்வேறுபட்ட ஒரு புதிய திட்டங்களையோ பல்வேறுபட்ட விஷயங்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கொண்டு வரவில்லை. ஏற்கனவே அனைத்து மகளிருக்கும் என்று 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்குவோம் என்று சொல்லிவிட்டு தகுதி வாய்ந்தவர்கள் என்று மாற்றி பேசிவிட்டார்கள். அதை போல நகைக்கடனிலும் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக பெட்ரோல் டீசல் மானியம் தரவில்லை, கேஸ் மானியம் தரவில்லை, விவசாயிகளுக்கு போதுமான சலுகைகள் அறிவிக்கப்படவில்லை. இப்படி எண்ணற்ற ஒரு கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், இதுவரை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இப்படி விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, கழிவு நீர் கட்டணம், குடிநீர் கட்டணம் என்று சொல்லி மின் கட்டணம், பேருந்து கட்டணம் என்று இவைகளெல்லாம் உயர்ந்திருக்கிறது. ஆக அடித்தட்டு மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், நடுநிலையான மக்கள் மேலும் மேலும் அழுத்தப்படுகிறார்கள். ஆக இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சேகரிக்கும். நிச்சயமாக சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் மற்றும் எங்கள் மீதான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இந்த தேர்தல் கடத்திலே வெளிப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இஸ்லாமிய சிறைவாசிகளின் நீண்ட நாள இருக்கக்கூடிய 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய விடுதலை குறித்து இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதாவது இல்ல, இது தமிழகத்தில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லைன்னு ஓகே சார். ஆனால் இது நாடு தழுவிய அளவில் இது ஒரு அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு இருப்பதால் மூலமாக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு அவருடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு இது பலன் அளிக்கும் நினைக்கிறீங்களா சார்? அனைத்து மாநிலங்களிலும் வருகிற நாடாளுமன்றத்தான் இதை கணிக்க முடியும். இந்துக்கள் ராமர் கோயில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அது ஒன்றாக இணைதான் நம்முடைய சட்டம் இருக்கிறது. மதத்தை ஒரு பயன்படுத்துவது தவறான கண்ணோட்டம் சொல்கிறோம். இது வாக்கு வங்கியாக மாற்றமா அல்லது வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குதான் உறுதி. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு எங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் பதிலை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.